ஓபன் பண்ணா ஆந்திர பிரதேஷ் தடா அப்படின்ற இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்து டிராயிங் வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்க இருந்த போலீஸ் ஒரு டெட் பாடியை எடுத்து குழி தோண்டி மூடிடுறாங்க. அப்படியே படத்தோட டைட்டில் கார்டை போட்டு ஓபன் பண்ணா சென்னையில இருக்க ஒரு ஏரியில ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடி யாருன்றது ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அதோட முகம் ரொம்பவே சிதஞ்சு போயிடுச்சு. இதனால அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, சிவாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோ கார்ல தூங்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல அவரோட ஃப்ரெண்டு, ஏண்டா போலீஸ் கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறியா, நைட் ஓவர் போதையா, ஒரு புது கேஸ் இருக்குது, எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஸ்பாட்ல தான் இருக்காங்க, உனக்கு நான் லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லி அவரு போனை கட் பண்றாரு. ஹீரோவும் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்புறாரு. இதுக்கு முன்னாடி இவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல. அந்த கேஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு போக ஆல்ரெடி செத்து போனவங்களா இவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க. ஹீரோ நேரா ஸ்பாட்டுக்கு போய் டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. யார் இவர் அப்படின்னு ஜூனியர் போலீஸ் கேட்க அதுக்கு இன்னொருத்தர், இவர் பேர் சிவா, இவரு ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாம கண்டுபிடிக்கவே முடியாத கேஸுக்கெல்லாம் இவர் தான் கிரைம் ஸ்டோரி எழுதி கொடுப்பாரு, இவர் கொடுக்கிற ஸ்டோரி எல்லாமே அப்படியே உண்மைக்கு நெருக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. டிராயிங்க வரைஞ்சு முடிச்சிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்தா அவரு அந்த பிரகாஷோட கேஸ் என்ன ஆச்சு, ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஹீரோ அந்த கேஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஃபைல் எடுத்து அவர் கையில கொடுக்கறாரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பார்ல உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அங்க ரெண்டு பேரு காமெடி பண்றேன்னு ஹீரோவோட கழுத்தை போட்டா இருக்க, ஹீரோ நான் எப்படா அவளை பார்த்தேன்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அதுக்கு அவர் ஃப்ரெண்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், ஹீரோவும் ஹீரோயினும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்த உடனே காதல் வந்துருச்சு, ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாமே ஒரே பாட்டுக்குள்ள நடந்துருது. அப்படி இருக்க ஒரு நாள் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆக ஹீரோயின் செத்து போயிடுறாங்க. ஹீரோவுக்கு பழசு எல்லாமே மறந்துருச்சு. இந்த மாதிரி டைம்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபோட டிராயிங் எல்லாம் பார்த்து திரும்ப மெமரியை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் அவரு வீட்டுல தூங்காம கார்ல தூங்கிக்கிட்டு இருக்காரு. இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்பவே அங்க ஒரு ரவுடி கேங் வந்து, ஏண்டா தடையமே இல்லாம நாங்க கொண்டா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு போலீஸ்ட கொடுத்துருவீங்களான்னு சொல்லி ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் அட்டாக் பண்றாங்க. ஹீரோ ஒரு வழியா சண்டை போட்டு தப்பிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணா ஒருத்தன் ஒரு பொண்ணோட டெட் பாடியை அமரர் ஊர்தியில வச்சு எடுத்துக்கிட்டு போறான். இது எல்லாமே கேமராவிலேயே ரெக்கார்ட் ஆயிடுது. எடுத்துட்டு போன அவன் ஒரு வீட்டுக்குள்ள போறான். அந்த வீட்டுக்குள்ள நிறைய ஆபரேஷன் பண்ற கத்தியெல்லாம் இருக்குது. அப்படியே கட் பண்ணா அந்த அமரர் ஊர்தி நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் நிக்குது. வேனுக்குள்ள இருந்து இறங்கி வந்த ஒருத்தர் ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த ஸ்டேஷன் வாசல்ல வச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோவோட ஃப்ரெண்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய், நேத்து நைட்டு எங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, இந்த விஷயம் வெளியே தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்க வெளியில ஒரு பிசி எதையோ பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாரு. எல்லாரும் அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ளார எரிஞ்சு போன நிலையில 2 கால் ஒரு மாஸ்க் இருக்குது. இன்ஸ்பெக்டர் இந்த இடத்தை மொத்தமா லாக் பண்ண சொல்லிடுறாரு. இங்க இருக்க எவனையும் வெளியில விடாத எல்லாத்தையும் விசாரின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என்ன போலீஸ் புடிச்சு வச்சிருக்காங்க, நீ தான் வந்து என்ன காப்பாத்தணும் அப்படின்னு இவர் சொல்ல ஹீரோவும் கிளம்பி இங்க வந்துடுறாரு. கிளம்பி வந்த இவர் அந்த பெட்டியவே வெறிக்க பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கால் வருது. அந்த கால்ல பெரம்பூர்ல இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெட்டியில 2 கை எரிஞ்ச நிலையில கிடக்குது, ஒரு மாஸ்க் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் அந்த பிசியும் கிளம்பி அந்த இடத்துக்கு போக போறாங்க. அப்படி போறவங்க சிவாவை பார்த்துட்டு, அதான் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோவையும் அவங்க கூட கூட்டு போறாங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு இன்னொரு கால் வருது. அந்த கால்ல எங்களுக்கு இங்க ஒரு பெட்டியில எரிஞ்ச நிலையில ஒரு உடம்பு ஒரு மாஸ்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ தலையை தவிர கை கால் உடம்புன்னு எல்லாமே கிடைச்சிருச்சு. மொத்தமா மாச்சூரியில கொண்டு போய் வச்சிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் பிளாங்கா இருக்காரு. டாக்டர் கேட்டா டாக்டர் எதா இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோவை கூப்பிட்டு, நீ உள்ள போய் பாரு, உனக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஹீரோ உள்ள போனா அங்க இருந்த எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. வீட்டுக்கு போன ஹீரோ அந்த போட்டோ எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்து அடுத்த கிரைம் ஸ்டோரிக்கு ரெடி ஆகுறாரு. இந்த பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு திடீர்னு ஹீரோ கால் பண்ணி, இனிமே நீ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இப்ப அப்படியே 2 நாள் ஆகுது. ஹீரோ இன்ஸ்பெக்டரை நேர்ல பார்க்கலாம்னு சொல்லி ஸ்டேஷன் வர அங்க இருந்தவரு இன்ஸ்பெக்டர் காணா போய் 2 நாள் ஆகுது. அவருக்கு பதிலா புதுசா ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ அவர் வரைஞ்ச படத்தை பார்த்துட்டு இருக்காரு ஸ்டேஷன்ல. அங்க வந்த பிசியும், நீ வரைஞ்ச படம் தான்ப்பா இது, இந்த படம் எந்த கேஸ் கூட மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ, ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுக்காத கேஸா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. இந்த புது லேடி இன்ஸ்பெக்டர் பழைய இன்ஸ்பெக்டரோட கால் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தா லாஸ்ட் கால் நம்ம ஹீரோவுக்கு தான் பண்ணிருக்காங்க. யார் இந்த சிவா, நாளைக்கு வந்து என்ன பார்க்க சொல்லுங்கன்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோ அந்த மாஸ்க்குக்கான மீனியை கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில அந்த லேடி இன்ஸ்பெக்டரை பார்த்த ஹீரோ அந்த மாஸ்க்குக்கான அர்த்தம்
உயிரற்ற உடல். நமக்கு 3 இடத்துல 3 பீசஸ் கிடைச்சது. இது 3மே ஒரே ஆளுதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 3மே வேற வேற ஆட்களோடது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த டாக்டரும் இந்த உடம்பை எல்லாம் அவசரத்துல கட் பண்ண மாதிரியே தெரியல, ப்ராப்பரா பொறுமையா கட் பண்ண மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம 3 பாடியிலும் வெவ்வேறு டிஎன்ஏ இருக்குது. மேபி 3 வேற வேற ஆட்களா கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிடுறாரு. இப்போ இந்த லேடி போலீஸும் ஸ்டேஷன்ல போய் சிசிடிவி பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது. அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர்ல இருந்த நிறைய எவிடன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு, அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அந்த இன்ஸ்பெக்டர் தான் மறைச்சிருக்கணும். அப்படி இல்லனா அந்த இன்ஸ்பெக்டரை யாரோ கடத்திட்டு எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருக்கணும். அப்படியே கட் பண்ணா ஹீரோ வீட்ல உட்கார்ந்து அதையே திரும்ப திரும்ப யோசிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு டெட் பாடி காணான்னு ஒரு கேஸ் வந்தது இல்ல, அந்த கேஸோட நிலைமை என்னன்னு கேட்க, அத நாங்க எஃப்ஐஆரே பண்ணலையே, அது ஒரு பணம் அப்படின்றதுனால அந்த கேஸ் அப்படியே விட்டுட்டோம்னு சொல்ல, அந்த கேஸை ரீஓபன் பண்ணிட்டு லேடி இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் அந்த பொண்ணு காணாம போன இடத்துக்கு போறாங்க. அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சிட்டில இது மாதிரி வேற ஏதாவது கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு கேட்க, டெட் பாடி காணான்னு சொல்லி மொத்தமா 8 கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல ஒரு கேஸ்ல ஹீரோ வரைஞ்சு கொடுத்த லேடி டிராயிங் மேட்ச் ஆகுதுன்னு சொல்ல, அது எந்த சுடுகாடுன்னு கேட்டுட்டு நேரா கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் அங்க இருந்த சிசிடிவில பார்த்தா ஒருத்தர் அமரர் ஊர்தியில வந்து அந்த டெட் பாடி எடுத்துட்டு போறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த 8 கேஸோட டெட் பாடியுமே கிடைச்சிருச்சு. ஆனா அந்த 8மே தண்ணியில இருந்து தான் கிடைச்சது. அவங்களுக்கு யாருக்குமே இன்னர் ஆர்கன்ஸ் கிடையாது. புதைக்கும் போது ஆர்கன்ஸோட தான் புதைச்சிருக்காங்க. ஆனா கிடைக்கிறப்ப அந்த ஆர்கன்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு டிரைவரை கூப்பிட்டு, நீ தானே அன்னைக்கு அந்த வண்டி ஓட்டி இருக்கணும், நீ ஓட்டலையா அப்படின்னு கேட்க, நான் அன்னைக்கு லீவு, ஒரு ஆக்டிவ் டிரைவர் தான் அந்த வண்டியை ஓட்டினார்னு சொல்ல, நிறைய அமரர் ஊர்தி டிரைவரை கூப்பிட்டு இந்த காரை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வந்தவங்க யாரும் பார்க்கலன்னு சொல்ல, ஒரு வயசானவர் வந்து, நான் இந்த காரை பார்க்கல, ஆனா இந்த நான் மாஸ்க பார்த்திருக்கேன், என் வண்டியில தான் இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் லீவு அப்படின்றதுனால ஒரு ஆக்டிங் டிரைவர் தான் வண்டி ஓட்டிட்டு இருந்தான். அவனோட மாஸ்கை என் கார்லயே விட்டுட்டு போயிட்டான். 2 வாரத்துக்கு அப்புறம் வந்தாவன் சண்டை போட்டு அந்த மாஸ்கை எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அங்க இருந்த டிரைவர்ஸ் எல்லாருமே ஆக்டிங் டிரைவர் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட, நிறைய பேர் அவங்களோட லைசென்ஸ் சென்ட் பண்றாங்க, நான் வரவான்னு சொல்லி. அதே மாதிரி அந்த டெட் பாடியை கடத்தினவனும் அவனோட லைசென்ஸ் சென்ட் பண்றான். சோ இவன் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனோட பேரு கைலாசம். அவன் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சி அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனா, யாருமே இல்லாத தனி வீட்டுல தான் இருக்கிறான். போலீஸ் அந்த வீட்டை மொத்தமா சரவுண்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு அமரர் ஊர்தியையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ வாக்கி டாக்கியோட சத்தம் கேட்டு அவன் மாடியில இருந்து கீழே குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஏதோ ஆகி ஹீரோ ஃப்ரீஸ் ஆகி நின்னுறாரு. அவனும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவனோட போட்டோவை எல்லா செக் போஸ்ட்டுக்கும் சென்ட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு பெட்டி கிடைக்குது. அந்த பெட்டிக்குள்ள எரிஞ்சு போன நிலையில ஒரு தலை கிடைக்குது. அந்த தலையை எடுத்துட்டு போய் ஹீரோவை வரைய சொன்னா ஹீரோவும் வரைகிறாரு. வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அது கைலாசம். திரும்பவும் ஹீரோ ஃப்ரீஸ் ஆகி நின்னுறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த நியூஸ் மீடியாவில ரொம்ப பெருசா பேசப்படுது. இந்த லேடி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ண டிஜிபி, உனக்கு இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள கண்டுபிடிங்க, இல்லனா இந்த கேஸ் சிபிசிஐடி கிட்ட போயிடும். அப்புறம் அந்த சிவா யாரு, அவனை இந்த கேஸ்ல எல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் அந்த லேடி போலீஸ் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லேடி போலீஸ், உங்ககிட்ட இருந்து எப்படி அந்த கைலாசம் தப்பிச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோவும், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எப்பயாச்சும் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனேன் அப்படின்னா எனக்கு கண்ணு சுத்தமாவே தெரியாது, அதுல இருந்து நான் ரெக்கவரி ஆகிறதுக்கு 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருந்தப்ப யாரோ உன்னை காப்பாத்தின மாதிரி எனக்கு தெரிஞ்சது, ஆனா யாரு அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. மேபி கைலாசத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தன் தான் கைலாசத்தை கொலை பண்ணிருக்கணும். இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா நாம மாட்டிக்கோன்ற பயத்துல கைலாசத்தையும் வழக்கமான பாணியில கொன்னுட்டான் அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வராங்க. இப்போ அந்த கைலாசத்தை கொலை பண்ணவன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த லேடி போலீஸ் அந்த நல்ல பிசியை கூப்பிட்டு சிவாவை இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. இப்போ அந்த பிசியும் நேரா சிவா வீட்டுக்கு தான் போறாரு. அங்க போய் ஹீரோவை பார்த்து, இனிமே இந்த கேஸ்ல ஈடுபட வேணான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்பவே நாய் குலைக்கிற சவுண்ட் கேக்குது. ஹீரோவும், நீங்க மட்டும் தான் வந்தீங்களா, உங்களை யாராவது ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்க, அதெல்லாம் இல்லன்னு சொல்றப்ப ஹீரோவுக்கு பின்னாடி அவன் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறான். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த வில்லன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். இந்த பிசிக்கும் அடிபட்டுருது. இவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோ ஒரு பார்கோட எடுத்துக்கிட்டு, இந்த பார்கோடு மாதிரியே எஃப்ஐஆர்ல ஒரு காப்பி இருந்தது, அது மிஸ் ஆயிடுச்சு, ஒருவேளை இந்த பார்கோட வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த பார்கோடு ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணது யார் பேர்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு ரொம்ப தீவிரமா விசாரிக்கிறாரு. தெரு தெருவா, பிளாட்டா, கோயில்
கோயிலா எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த லேடி போலீஸும் பயங்கரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆக அந்த லேடி போலீஸ் ஹீரோ கால் பண்ணி கேஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும் வரீங்களா அப்படின்னு கேட்க, நான் இப்ப ஆந்திராவுல தடான்ற இடத்துல இருக்கிறேன், நாளைக்கு காலையில வரேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங்லயே காமிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ ஸ்டேஷன் போய் அந்த லேடி இன்ஸ்பெக்டரை பார்த்து நான் இந்த கேஸை முடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு ஃபைல கொடுக்கறாரு. அவங்களும் வாங்கி படிச்சு பாக்குறாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக். கல்கின்னு ஒரு நர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 12 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. அம்மாவும் பொண்ணும் ரொம்ப பாசமா இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்ற ஆசை. அதனால இவங்க அம்மா அந்த பொண்ணுக்கு தெரியாம ஒரு பிளாட்டையும் வாங்கிடுறாங்க. நாளைக்கு உன்னோட பிறந்த நாள், நாளைக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில உங்களோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, சீக்கிரமா ஜிஹெச் வாங்கன்னு சொல்ல இந்த அம்மாவும் ஜிஹெச்லாம் வேணாம், நீங்க என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க, நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன்னு போறாங்க. அங்க போனா அந்த டாக்டர் இனிமே காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான், ப்ரே ஃபார் ஹெர்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. இப்போ இந்த அம்மாவும் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த பக்கம் அவங்க பொண்ணு செத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட டெட் பாடியை மார்ச்சுரி கொண்டு போயிடுறாங்க. திரும்பி வந்த அம்மா மார்ச்சுரிக்குள்ள போய் ரொம்ப பயங்கரமா அழுறாங்க. எந்திரி எந்திரின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணு மூச்சு விடுது. அந்த பொண்ணோட பாடியை வெளியில எடுத்துட்டு வந்து என் பொண்ணு மூச்சு விடுறா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அந்த டீனும் இல்லம்மா இவங்க ஆல்ரெடி செத்துட்டாங்க, தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல இவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் நேரா அந்த டீனுக்கு கால் பண்ணி என்னங்க உங்க ஹாஸ்பிடல்ல இருந்து கேஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்ல இவரும் நேர்ல வாங்க சார் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் தான் காணாம போன அந்த இன்ஸ்பெக்டர். இந்த இன்ஸ்பெக்டரும் கிளம்பி டீனோட வீட்டுக்கு போறாரு. அங்க போனா அவங்க இந்த மாதிரி பணத்தெல்லாம் கொடுக்குறோம், இந்த கேஸை மறைச்சு கொடுத்துருங்கன்னு சொல்ல இன்ஸ்பெக்டரும் மார்ச்சுரியை மொத்தமா கொளுத்தி விட்டுருங்க, எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல மார்ச்சுரியையும் கொளுத்தி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா மன உளைச்சல் ஆகி அவங்க வாங்கின புது பிளாட் மாடியில இருந்து கீழே குதிச்சு செத்துறாங்க. இது வரைக்கும் தான் ஹீரோ எழுதியிருக்கிறாரு. அந்த லேடி இன்ஸ்பெக்டர் நேரா ஹீரோவை போய் பார்த்தா அவங்க செத்துட்டாங்க அப்படின்னா இந்த கொலையெல்லாம் பண்றது யாருன்னு கேட்டா அதுவும் கல்கி தான். அவங்க பொண்ணு சாவுக்கு ஒருத்தரையா பழி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க செத்ததா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. அவங்க கீழே விழுந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் யாராச்சும் அவங்கள காப்பாத்தி இருக்கணும். அவங்க தான் தன்னோட பொண்ணு சாவுக்காக ஒருத்தரையா பழி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அடுத்த டார்கெட் அந்த இன்ஸ்பெக்டர், அப்படி இல்லனா டீனோட பையன், டீன் இல்லனா இந்த பிசியா கூட இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பவே காணாம போன இன்ஸ்பெக்டரோட போன் ஆக்டிவ் ஆயிருச்சு அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்ல அந்த இடத்துக்கு எல்லாருமே போறாங்க. அங்க போனா அவரோட போன் ஒரு பெட்டிக்குள்ள இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள ஒரு எரிக்கப்பட்ட தலையும் இருக்குது. இப்போ ஹீரோ அந்த தலையை எடுத்து வரைய ஆரம்பிக்கிறாரு. வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த தலை அந்த டீனோட பையன் தலை அப்படின்னு. ஹீரோ ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு. இப்போ திரும்ப ஒரு பிளாஷ்பேக். ஹீரோ அந்த பார்கோட ஸ்கேன் பண்ணி இந்த பெட்டி அந்த பிசியோட வீட்ல இருந்த பெட்டி தான் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பிசியை கண்டினியூஸா ஃபாலோ பண்றாரு. அப்படி ஃபாலோ பண்ணப்ப ஒரு வீட்டுக்குள்ளார இந்த இன்ஸ்பெக்டரை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி அங்க போனா அங்க இருந்த கல்கியும் அவங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சொல்லி ஹீரோ கிட்ட ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த அந்த டீனோட பையனும் அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோ 3 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இன்ஸ்பெக்டரை ஹீரோ கொன்னுடுறாரு. அதே சமயம் அந்த டீனோட பையன் அந்த அம்மாவையும் கொன்னுடுறான். இதனால திரும்பவும் ஹீரோ இந்த பையனை கொன்னுடுறாரு. அந்த பையனோட தலையை மட்டும் இங்க வச்சுட்டு இன்ஸ்பெக்டரோட மொத்த பாடியையும் கொண்டு போய் ஆந்திர பிரதேசத்துல போட்டுறாரு. அங்க இருந்த போலீஸும் ஹீரோவை தான் டிராயிங் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஹீரோ கரெக்டான இன்ஸ்பெக்டர் போட்டோ வரையாம வேற ஒரு போட்டோ வரைஞ்சு கொடுத்துறாரு. இந்த பிசி இருக்கார் இல்லையா, இவர் தான் கீழே விழுந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ண அவங்கள மீட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் கோமால இருந்து தெளிஞ்ச அவங்க கிட்ட இவருக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஹாஸ்பிட்டலோட டீன், அவங்க ஒய்ஃப், அவங்களோட பையன், வேலை பார்க்கிற கைலாஸ், அப்புறம் அஸ்லாம் இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாருமே தான் காரணம். அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் பையனுக்கு இறந்து போன சடலங்களோட இருக்கிறது ஒரு பழக்கமாவே இருந்திருக்குது. இந்த பழக்கம் அங்க ஒர்க் பண்ற கைலாஸ் கூட சேர்ந்ததுல இருந்து தான் இருக்குது. அன்னைக்கு செத்து போன உங்க பொண்ண மார்ச்சுரிக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கைலாஸ் அந்த பையனுக்கு கால் பண்ணி வர வச்சிருக்கான். அதனாலதான் இந்த இன்ஸ்பெக்டர் மொத்த மார்ச்சுரியும் கொளுத்த சொல்லிட்டாரு. இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு இந்த பிசி சொல்ல அந்த அம்மாவும் அப்ப நாம அவங்கள கொலை பண்ணிரலாமான்னு சொல்லி கைலாச மாதிரியே ஒரு அமரர் உறுதி செஞ்சு டெட் பாடி எல்லாம் எடுத்து எரிச்சு ஒவ்வொரு ஸ்டேஷன் வாசல்லையா போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணோட சாவுக்கு ஒரு வகையில ஹீரோவும் ஒரு காரணம். ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கார்ல போய்கிட்டு இருக்கப்ப ஹீரோ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டாம ஹீரோயினை பார்த்தே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு இந்த பொண்ணு குறுக்க வந்துடுறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு மேல மோதாம பக்கத்துல இருந்த பீம் மேல
பயங்கரமா மோதிடுறாரு. பின்னாடி வந்த ஒரு ஆட்டோ இந்த பொண்ணு மேல வேகமா மோதிடுது. இப்போ ஹீரோயினையும் அந்த பொண்ணையும் ஒரு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க, ஹீரோவை இன்னொரு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு நடந்த எல்லா கொடுமையும் ஹீரோயினுக்கும் நடந்திருக்குது. அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோ ஒரு 2 பூவோட அந்த பொண்ணோட சமாதியில நின்னுகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே அந்த பிசி ஒளிஞ்சிருந்து பாத்துறாரு. இப்போ அந்த பிசி நேரா போய் ஹீரோ கிட்ட கல்கி என்ன ஆனா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் கல்கி உனக்கு தேங்க்ஸ் சொன்னதா சொன்னா, நீங்க அவளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே இன்னொரு பூவையும் வச்சுட்டு போறாரு. சோ கல்கியும் செத்துட்டாங்க. அவங்க பொண்ணு சமாதிக்கு பக்கத்துலயே தான் இவங்களையும் புதைச்சிருக்காரு ஹீரோ. அப்படியே கட் பண்ணா இருந்த எல்லா ஃபைல்ஸையும் ஹீரோ போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. இனிமே நான் கிரைம் ஸ்டோரியே எழுத மாட்டேன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல படம் இப்படியே முடியுது.